வரிசையில் நிற்பதை தவிர்க்க பயணச்சீட்டுகளை UPS மொபைல் ஆப் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளவும். மெட்ராஸில் பஸ் டிக்கெட் UPS மொபைல் ஆப் का उपयोग कर टिकट प्राप्त करें. Avoid standing in a queue. Use UPS mobile app for quick services. Road traffic இந்த மாதிரி இந்த வண்டி ரிவர்ஸில் வருது பாருங்க. இந்த மாதிரி வராது, என்ன திடீர்னு வருது. இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நானே பார்த்ததில்லை, பட் இன்னைக்கு தான் வருது. ரிவர்ஸில் போயிட்டு ட்ராக் மாதிரி அந்த இதுக்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன், வேறு பிளாட்ஃபார்முக்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, சென்னை தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டோம். ரெட் சிக்னல் போட்டு ஒரே ரெட்டாக இருக்குதா. தாம்பரம் லைட்டு போட்டு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு இன்ஜின் போகுது. உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இல்லை, பக்கத்தில் சுற்றி வண்டி திரும்ப பாருங்க, லெஃப்ட்டு. இந்த காவேரி நகர் சுற்றி எப்படி காலி லேண்ட் தவக்கலை ஒரு 100 தவக்கலை பத்து. அங்கே பாருங்கள் எப்படி திரும்புறது தெரியுது அவங்களுக்கு. ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் மாறுது. ஓகே, இருக்கும். இப்போதைக்கு 4வது பிளாட்ஃபார்ம் போகும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் தெரியலை. திரும்பவும் மாறும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அடுத்த லெஃப்ட்டு கட் ஆகுது பாருங்கள். தெரியுதா எப்படி லெஃப்ட்டில் கட் ஆகி போகுது. நம்ம 4வது போட்டியில் இருக்கிறதுனால இன்ஜின் சைடு நல்லா தெரியுது. சோகமான செய்தி. என்ன கஷ்டம், இதோட ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு அது ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாலும் இவ கூட இப்படிதான் அங்க இங்கெல்லாம் போயிருக்கா. ரெண்டு இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா 2வது அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா இது திரும்பி இது. தாம்பரம் ஸ்டேஷன் உள்ளே வந்துகிட்ருக்கோம். நம்ம 4வது பிளாட்ஃபார்மில் போகிறோம். 5, 6 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்கும். 1, 2, 3, 4 லோக்கல் ட்ரெயின் நிற்கும். அங்கே நிற்கிற வண்டி வந்து செங்கோட்டை, தாம்பரம், நாகர்கோவில் போகக்கூடியது. இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல. நாகர்கோவில் போதா செங்கோட்டை போதான்னு தெரியல. அது 6வது பிளாட்ஃபார்மில் நிற்குது. 5வது பிளாட்ஃபார்ம் எம்டியாக இருக்குது. பார்க்குறவங்களாம் லைக் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சி விடுங்க. யாருமே கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்கிறீங்க. இதுதான் புதுசாக கட்டின ஸ்டெப்ஸு, பெரிய ஸ்டெப்ஸு. தாம்பரம் ரோட்டில் ஏறினீங்கன்னா, ரோட்டில் அந்த பக்கம் ஏறினீங்கன்னா இங்கே கொண்டாந்து விட்டுரும். 5, 6, 7 ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய படிக்கட்டு, சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தாங்கன்னு நினைக்கிறேன்.